எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போது எழும்பூர்லேருந்து சிவகுமார சிவாச்சாரியார் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், நாம் இன்று அன்றாடம் நீர் அருந்துகிறோம். இப்போ அந்த நீரில் நீங்கள் வெறுமை தண்ணி குடிக்காமல் அதில் கொஞ்சம் துளசி இலையை போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதை போட்டுட்டு நீங்கள் குடித்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு தன்மை கிடைக்கும். இந்த நவீன மருத்துவர்கள் எல்லாம் இப்போது நீர் குடிங்க, நிறைய தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த தண்ணியை நீங்கள் இந்த மாதிரி துளசி செடியை இலையை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்போது ஒரு சின்ன கப்புலையோ குடிக்கிற தண்ணியில் எப்போவுமே குடிக்கிறீங்கன்னா அதில் போட்டு கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா அந்த துளசி இலையில் இருக்க எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். சும்மா போட்டுட்டு அப்படியே குடிக்கிறது இல்லை, அதை கொஞ்சம் ஊற வைக்கணும். முன்னாள் நைட்டு போட்டுட்டு கூட மறுநாள் பயன்படுத்தலாம். இல்லை காலையில் போட்டுட்டு ஒரு 2 ஹவர் கழித்து அந்த தண்ணியை நீங்கள் குடித்து பாருங்கள். அந்த தண்ணியை குடிக்க நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆகுது. இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பார்த்தீங்க இல்லையா, குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் துளசியும் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் ஒரு 10 இலை போடுங்க, ஒரு ஏலக்காய் போடுங்க, ஒரு 2 லிட்டர் தண்ணி போடுங்க, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போடுங்க, கிராம்பு ஒரு 2 போடுங்க, போதும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.